ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜியாகிரஃபில ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற தேர்ட் டூமர் பத்தி பார்க்க போறோம். ரைட் அ நோட் ஆன் டெக்கான் பிளாட்டியூ. இப்போ டெக்கான் பிளாட்டியூஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த டெக்கான் பிளாட்டியூஸ் தான் லார்ஜஸ்ட் பெனின்சுலார் பிளாட்டியூ இந்தியாவில். லார்ஜஸ்ட் பெனின்சுலார் பிளாட்டியூ. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். பெனின்சுலார் பிளாட்டியூனா 3 சைடுமே 3 சைட்ஸுமே கவர்டு பை சி. சியால இந்த 3 சைடுமே கவர் ஆயிடும். ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியூஸ் வந்து எந்த ஷேப்ல இருக்குன்னா ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப்ல. ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப். இந்த ஷேப்ல வந்து இந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ட்ரையாங்குலர் எத்தனை சைடு இருக்கும்? 3 சைடு இருக்கும். ஸோ சைடு 1 எப்படி வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் மேப்ல பார்ப்போம். இங்க இருக்கிற கன்னியாகுமரியில இருந்து இங்க மேல இருக்கிற ராஜ்மஹால் ஹில்ஸ் வரைக்கும் இந்த சைடு 1 வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து இங்க கீழே சவுத்துல கன்னியாகுமரியில இருந்து மேல ராஜ்மஹால் ஹில்ஸ் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சைடு வந்து போயிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி சைடு 2 எப்படி லொக்கேட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம மேப்ல பார்த்துட்டு வந்துருவோம். மேப்ல வந்து சத்ரா ரேஞ்ச் ஒன்று, மகாடியோ ஹில்ஸ் ஒன்று, மைக்கேல் ரேஞ்சு, அடுத்தது ராஜ்மஹால். இப்படி வந்து இந்த செகண்ட் சைடு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் சத்ரா ரேஞ்ச், அடுத்தது மகாடியோ ஹில்ஸ், அடுத்தது மைக்கேல் ரேஞ்ச், கடைசியா ராஜ்மஹால் ஹில்ஸ். இந்த லொகேஷன்ல தான் இந்த சைட் 2 வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும். இப்போ சைட் 3 எப்படி லொக்கேட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் மேப்ல பார்த்துருவோம். மேப்ல பார்த்தோம்னா இந்த சைட் 3 வந்து இந்த வெஸ்டர்ன் காட். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் மூலயமா தான் இந்த சைட் 3 லொக்கேட் ஆயிருக்கு. சைட் 3 எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இப்போ இந்த ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு என்னென்ன சைடு என்னென்ன லொக்கேட் ஆயிருக்கு நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த டெக்கான் பிளாட்டியூஸ்ல வந்து எவ்வளோ ஏரியா இதா இருக்கு. மொத்தம் டெக்கான் பிளாட்டியூஸ்ல டோட்டலா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியூஸோட ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 500 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் அபவ் த சி லெவல், அபவ் சி அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியூல என்னென்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது ஃபர்ஸ்ட் நம்ம மேப்ல பார்ப்போம். நம்ம மேப்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மகாநதி ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது, கோதாவரி ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது, கிருஷ்ணா ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி காவேரி ரிவர். 4 ரிவர் வந்து இந்த டெக்கான் பிளாட்டியூஸ்ல வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்ன ரிவர்ஸ் நம்ம எழுதிடலாம். ரிவர்ஸ் என்னென்ன ரிவர்ஸ் இங்க ஃப்ளோ ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? மகாநதி ஒரு ரிவரு, அடுத்தது கோதாவரி, அடுத்தது கிருஷ்ணா, அடுத்தது காவேரி. இந்த 4 ரிவர்ஸ் வந்து இந்த டெக்கான் பிளாட்டியூஸ்ல வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ ரீகேப் பார்த்துருவோம். டெக்கான் பிளாட்டியூஸ்னா என்னன்னு. ஃபர்ஸ்ட் இப்போ டெக்கான் பிளாட்டியூஸ்னா என்னன்னா இது வந்து லார்ஜஸ்ட் பெனின்சுலர் பிளாட்டியூ இன் இந்தியா. இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ என்னன்னா 3 சைட்ஸுமே சியால கவர் ஆயிருக்கும். இதோட ஷேப் என்ன? ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப். இப்போ ட்ரையாங்குலர்னா 3 சைடு இருக்கும். ஃபர்ஸ்ட் சைடு வந்து கன்னியாகுமரியில இருந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் வரைக்கும் லொக்கேட் ஆயிருக்கும். மேப்ல பார்த்தோம்னா இங்க இருக்கிற கன்னியாகுமரியில இருந்து மேல ராஜ்மஹால் ஹில்ஸ் வரைக்கும் லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி சைட் 2ல வந்து சத்ரா ரேஞ்சு, இங்க இருக்க சத்ரா ரேஞ்சு, மகாடியோ ஹில்ஸ், மைக்கேல் ரேஞ்சு, ராஜ்மஹால் ஹில்ஸ். இது சைட் 2. அதே மாதிரி சைட் 3 வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ்ல இந்த சைட் 3. இந்த மொத்தம் டெக்கான் பிளாட்டியூஸோட ஏரியா எவ்வளவுன்னா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ இந்த டெக்கான் பிளாட்டியூஸோட ஹைட் ரேஞ்ச் எவ்வளவுன்னா 500ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் அபவ் த சி லெவலுங்கிறாங்க. அப்போ இதுல என்னென்ன ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். மகாநதி ஒன்று பார்த்தோம், கோதாவரி ஒன்று பார்த்தோம், கிருஷ்ணா ஒன்று பார்த்தோம், காவேரி ஒன்று ரிவர் பார்த்தோம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.